பிரைஸ் தி லார்ட். உன் தகப்பனையும் உன் தாயையும் மதிப்பாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துவது போல மற்றவனிடத்திலும் அன்பு செலுத்துவாயாக. ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு அன்பு செலுத்தாம இருக்கிறது, இல்லை மரியாதை கொடுக்காம இருக்கேன், என்னோட பேரண்ட்ஸை நான் மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கீங்களா? ஒரு காலகட்டத்தில் நானும் அப்படிதான் இருந்தேன். எங்கள் அம்மாவை நான் வாடி போடலாம் சொல்லி கூப்பிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு விளையாட்டுக்கு தான் இருந்தாலும் ஒரு ஜாலி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரெஸ்பான்சிபிலின்றது இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைவாக தான் இருந்துட்டு வருது. ஹல்லேலூயா. அப்போதைய காலத்தில் அப்பா நம்ம நிற்போம், உட்கார மாட்டோம், அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய அப்போல்லாம் ரொம்ப ரூல்ஸ் நிறைய இருந்தது. ஆனால் இப்போ நிறைய அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ ரொம்ப அந்த அளவுக்கு கேஷுவலாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அதான் நல்லா இருக்குது அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். ஆனால் வேதம் சொல்லுது மதிக்கணும், அவங்கள நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா, அவங்கள மதிக்கிறோமா? ஹல்லேலூயா. நிறைய விஷயங்களை எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி செய்யாத, இதை பண்ணாத, ரொம்ப நேரம் மொபைலில் யார்கிட்டையும் பேசாத, ரொம்ப நேரம் நைட்டில் முடிச்சிட்டு இருக்காத, இதை பண்ணாத, சாப்பிடாத, உனக்கு உடம்புக்கு ஒத்துக்காத மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பேரண்ட்ஸுமே சொல்கிற ஒரு சில காரியம் அதுதான். ஆனால் நம்மள கேட்க மாட்டோம். இது நல்லா இருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது நான் செய்வேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு தைரியம், ஒரு அந்த வயசில் அப்படி தான் செய்வோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. சரி, எங்கள் அப்பா சொன்னார் நம்ம கேட்காம போயிட்டோமே, அம்மா சொன்னாங்க நம்ம செய்யாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு பிரியமான சகோதரி சின்ன சின்ன காரியத்தில் கூட நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியுதுன்னா அப்போ உங்களுடைய வாழ்க்கை கொடுத்து அவங்க எந்த அளவுக்கு யோசித்து வச்சுருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப அழகான பொக்கிஷம் மாதிரி. ஹல்லேலூயா. அதை எப்படி எங்கே வைக்கணும், எங்கே கொடுக்கணும் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் அப்பா அம்மா கனம் பண்ணி உங்கள் ஒரு வாழ்க்கை வாழுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப இன்னும் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. இப்போம்மா அன்பின் தேவன் ஆகிய கர்த்தாவே, இந்த நாளையும் தகப்பனே எங்களுடைய தாய் தகப்பனை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி தகப்பனே ஒவ்வொரு தாய் தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருத்தையும் தகப்பனை தொட்டு பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொருத்தரும் கனம் செலுத்தி மரியாதை கொடுத்து மன்னிப்போடு மகிழ்ச்சியோட வாழ உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் மனம் கசந்து கொள்ளாதபடி மன்னிப்போடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தகப்பனை வாழ உதவி செய்யுங்க. உம்முடைய கரம் ஒவ்வொரு நாளும் இப்படி நடத்துவதாக. எல்லா துதிகனும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.